புளி சாதம் பண்ணும்போது இந்த ஒரு சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுத்தையுமே வந்து 1 நைட் ஊற வச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையும் அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா, அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பையும் வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கள் வேகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா காய்கறியும் வந்து நல்லா வெந்துடும். ஒன்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு யூஸ்வல் தாளிப்பு தான். எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை அவ்வளோதான் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது புளி சாதத்துக்கு